வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐரோப்பியர் கால வரலாற்றில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கிலாந்து வந்த ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய மராட்டியர்களும் போட்டியிட்டு தமிழில் வணிகம் செஞ்சிட்ருந்தாங்க. இங்கிலாந்தில் வணிக தீர்மானம் கொண்டு வந்ததுலேருந்தே நிறைய பேர் வணிக கம்பெனிகள் இந்தியாவுக்கு வரத்துக்கு அது வழிவகுத்துது. கிழக்கிந்திய கம்பெனி எல்லா கம்பெனியும் சேர்த்து அது ஒரே கம்பெனியாக தான் இங்கே நடத்திட்டு இருந்தது. இதனால் பலன் அடைஞ்சவங்க எல்லாமே இந்த ஆங்கிலேயர்கள் தான். மற்ற கம்பெனிகளோடு அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த போட்டியும் பொறாமையும் இன்னும் அதிகமாகிட்டே போஇருந்தது. அதே சமயத்தில் ஐரோப்பியில் வந்த உள்நாட்டு போரோட தாக்கத்தாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் நடுவில் நிறைய போரும் பூசலும் அதனால் ஏற்பட்டுச்சு. அதாவது ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ் எல்லாமே இவங்களோட இங்கே போட்டிட்டாங்க. இந்திய மண்ணில் நிலையான வாழ்வுக்கு உறுதியான அடிப்படைகளை அமைச்சிக்கிட்டு அது வழியாக முகாலய பேரரசிடம் பல உரிமைகளையும் வணிக செல்வாக்கையும் ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கொண்டாங்க. கல்கத்தா, ஹைதராபாத், சூரத், சென்னைன்னு பல இடங்களை அவங்க கம்பெனிக்காக பாதுகாப்பு இராணுவ தளவாடங்களையும் அவங்க அமைச்சிக்கிட்டாங்க. மராத்தியருக்கும் போர்ஷியருக்கும் இடையே போர் ஏற்படும் போது கம்பெனியோட வணிகம் குன்றி வர தொடங்கிடுச்சு. அதனால் அவங்களோட தற்காப்புக்காக கம்பெனி ஏராளமான படையையும் போர்க்கடவைகளையும் இறக்குமதி செஞ்சுக்கிட்டாங்க. தனக்குண்டான பழைய பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி கூடி உள்நாட்டு போரில் தலையிட்டு அவங்களோட போர் திறனையும் பொருள் பலத்தையும் வெளிப்படுத்தி அவங்க பலன் அடைஞ்சதோடு கம்பெனிக்கு அது ரொம்ப இலகுவான இடமா வேலையாகவும் இருந்தது. நிறைய இடத்த அவங்க கைக்குள்ளே கொண்டு வரத்துக்கும் அது அவங்களுக்கு பழக்கமாக இருந்தது. சோழ மண்டல கடற்கரையும் அதை சார்ந்த பகுதிகளையும் ஐரோப்பியர்கள் கொடுத்த கர்நாடகான்ற பேர் தான் இன்றைக்கும் நிலச்சிருக்கு. ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரருக்கும் இடையே இந்த நாடு பிடிக்கும் போட்டியில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கிட்ட அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த சூரத், மசிலிப்பட்டினம் இந்த மாதிரி துறைமுக பட்டணங்களையும் தொழிற்சாலைகளையும் ஆங்கிலேயர்களில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்க தள்ளப்பட்டாங்க. சோழ மண்டல கடற்கரை ஓரத்தில் ஆங்கிலேயர்களோட கைவசம் இருந்த சென்னாப்பட்டினமும் ஃப்ரெஞ்சுக்காரிடம் இருந்த புதுச்சேரியும் இரு பெரு வணிக துறைமுக பட்டணங்களாக விளங்கி இருந்தாங்க. அந்த டைமில் கர்நாடகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் மட்டும்தான் படைபலம் குவிஞ்சிருந்தாங்க. இந்திய நாட்டு மன்னர்களிடம் தரைப்படமோ கப்பற்படையோ கிடையாது. அதனால் ஆங்கிலேயரும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் உள்நாட்டு மன்னர்களை ஒரு சூத்துக்காயாக வச்சு அவங்களுடைய அரசியல் பகடையை ஆடத் தொடங்கினாங்க. கர்நாடக அரசியல் துறையிலும் பார்த்திங்கன்னா சமூகத்துறையிலும் மிகப்பெரிய கொத்தளிப்பில் இருந்தது. முகாலய பேரரசோட கீழ் தக்கணத்து சுபேத்ராவான் ஹைதராபாத்தில் அரசு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஆற்காடு நவாபு அவன் கீழ் இருந்த ஆற்காடு தேசத்தை அவன் அரசாண்டு வந்தான். மேற்கண்ட இருவரும் டெல்லியிலேருந்து நழுவி அவங்க சுதந்திரமானங்களாக தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க. மராட்டியர்கள் கர்நாடகா மேலே போர் தொடுத்து பெரும்பாலான பொருட்களை சூறையாடினாங்க. அதன் பின் தான் பார்த்திங்கன்னா முதலாம் இரண்டாம் கர்நாடகா போரும் மைசூர் போரும் கர்நாடகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது வரைக்கும் எந்த ஆட்சி மாற்றங்களும் தலையிடாத ஆங்கிலேயரும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் அமைதியாக காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆசிரிய உரிமை போர் காரணமாக தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் அவங்களுக்குள்ளே போர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க ஆட்சி பகுதிகள் சிலவற்றையும் இருந்தாங்க. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தக்கதொரு கடற்படையோடு சென்னையை கைப்பற்றினாங்க. தன் தேசத்தில் நடைபெற்று கொண்டிருந்த அரசியல் சூழல்களை பார்த்து அது வரைக்கும் வாழாவிருந்த அன்வாருதீன் கான் அதை விரும்பலை. தன்னோட காவல் கீழ் வாழ்ந்து வந்த ஆங்கிலேயரையும் ஃப்ரெஞ்சுக்காரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு உண்டுன்னு அவன் உணர்ந்திருந்தான். இருப்பினும் டூப்ளேயின் சென்னை முற்றுகையானது 18 மாத கால நீட்டிப்பு பெரும் சூறையாடலும் முடிஞ்சது. ஆங்கிலேயருக்கு புதிதாக கப்பற்படையும் தரைப்படையும் வரவே மீண்டும் சென்னை ஆங்கிலேயர் கையிலேயே போயிடுச்சு. புதுச்சேரியும் சென்னையும் இப்போ போரால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. யார் வசமும் வெற்றி நிச்சயமாகாத அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஐரோப்பியாவில் ஆஸ்திரேலிய அரசுரிமை போரில் ஒரு உடன்படிக்கை அவங்க ஏற்றிக்கிட்டாங்க. அந்த உடன்படிக்கை படி பார்த்திங்கன்னா சென்னை திரும்பி ஆங்கிலேயரிடமே போய் சேர்ந்தது. மராத்தியரால் சிறை வைக்கப்பட்டிருந்த சாந்த சாஹிபு 7 ஆண்டுகள் அந்த சிறையில் இருந்துட்டு அப்புறம் விடுதலை ஆனார். ஆற்காடை கைகொள்ளும் ஆசையில் டூப்ளே உதவிக்கரம் நீட்டி ஆற்காடு அரியணையில் வைக்கிறதா சாந்த சாஹிபுடனும் தக்கணத்து அரியணையில் ஏற்றி வைப்பதாக முஜாபர் கானுடனும் அவன் இரு உடன்படிகளை செய்து கொண்டிருந்தான். அன்வாருதீன் கான் கொல்லப்பட்டு முகமது அலியை நோக்கி பிரெஞ்சு படை ஒன்று திருச்சி நோக்கி போகும்போது ஆங்கிலேயர்கள் தங்களை நோக்கி வரும் பேராபத்தை உணர்ந்து நாஜர் ஜாங்கின் உதவியை நாடினாங்க. அதனால் எந்த ஒரு ஏற்றமும் ஆங்கிலேயரால் காண முடியல. டூப்ளே எண்ணியபடியே ஆற்காடு அரியணையில் சாந்த சாஹிபு தக்கணத்து அரியணையில் முஜாபர் கானையும் ஏற்றினாங்க. அதனால் டூப்ளேயின் கை நல்ல
பலமாயிடுச்சு. இது 2ஆம் கர்நாடகா போராக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் நடந்த மைசூர் போர்களில் ஹைதர் அலியோட எழுச்சியும் பாளையக்காரங்களோட வீழ்ச்சியும் தொடர்ந்து நடந்தது. 1ஆம் 2ஆம் 3ஆம் மைசூர் போர்களில் வலிமையிழந்த ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு பின் கர்நாடகம் முழுசும் ஆங்கிலேயர் கையில் போயிடுச்சு. பாளையக்காரர்கள் ஜமீன்களாக ஒடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்களே கிராமங்கள் வரைக்கும் அவங்களோட ஆட்சியை பரப்பி அதை விசாலமாக்குனாங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.